அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா மாணவருடைய இல்மிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியும் செய்வானாக. இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவு நடத்துவதற்காக வேண்டி மதுரை மேலூர் ரஹ்மான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலின் ஆசிரியரும் கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹிலர் முகமது காஷிஃபி ஹசரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் போர்களும் அதன் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah tabaraka wa ta'ala fi kalamihil kareem wa'fu anhum wastaghfir lahum wa shawirhum fil amr. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. கண்ணியத்திற்குரிய தாருல் உலூம் சித்திகியா மதரசாவினுடைய மஸ்ஜித் மற்றும் மதரசாவின் நிர்வாக பெருமக்களே, மற்றும் இந்த மாதாந்திர சொற்பொழிவிற்காக வேண்டி தன்னுடைய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் வெளிப்படுத்தும் முகமாக மார்க்க கல்வியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற தேட்டத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய வருகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மென்மேலும் இந்த தீனுடைய ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவானாக. இந்த மாதாந்திரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு போர்களும் படிப்பினைகளும். போர் என்று சொன்னாலே பொதுவாக நம்முடைய சிந்தனைகளுக்கு வருவது இரத்தம், கத்தி, சண்டை, சச்சரவுகள் என்பதாகத்தான் நம்முடைய சிந்தனைகளுக்கு வரும். இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரமல்ல, மாற்று மத சமுதாயத்தினரும் இந்த சிந்தனையில் தான் வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் வாளால் பரவியது. முதல் கட்டமாக நாம் இதில் தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். போர் என்றால் என்ன? போரினுடைய தேவைகள் எதற்காக வேண்டி ஏற்பட்டது? அடுத்து போரினுடைய நோக்கம் என்ன? அதற்குரிய விதிமுறைகள் என்ன? மார்க்கம் எதை விதிமுறைகளாக வகுத்திருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனையில் வைக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு கூட தெரிவதில்லை. என்ன நினைக்கிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் போர் தான், எப்பொழுதும் போர். சஹாபாக்களை படைக்கு அனுப்பி வைப்பது, எப்பொழுதும் சண்டை சச்சரவு. வரலாற்று ஆசிரியர்கள் முதல் கொண்டு சில நபர்கள் இப்படியும் விளங்குவதுண்டு, இஸ்லாமிய மார்க்கம் வாளால் வளர்ந்தது. நன்றாக சிந்தனையில வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 வருடங்கள்ல சுமார் 74 போர்கள் இடம்பெற்றது. இந்த 74 போர்களில் முதல் கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வகையாக போரை சொல்லுவார்கள். ஒன்று கஸ்வா. கஸ்வா என்று சொன்னால் நபி அவர்களே போருக்கு சென்று எதிரி படையோடு சந்தித்து திரும்பி வருவது. இதற்கு கஸ்வா என்று சொல்லுவார். இப்ப 74 போர்கள்ல 27 போர்கள் கஸ்வாவாக இருந்தது. 27 போர்கள் மட்டுமே நபி அவர்கள் போருக்கு சென்று திரும்பி வருவார்கள். மீதி இருக்கக்கூடிய 47 போர்களுக்கு சரியா என்று சொல்லுவார். சரியா என்று சொன்னால் நபி அவர்கள் ஒரு நபரை அமீராக நியமித்து படைக்கு தளபதியாக அனுப்பி போரில் வெற்றி பெற்று வருவதற்கு நபி அவர்கள் படை அனுப்புவார்கள். இதற்கு சரியா என்று சொல்லுவார்.
அப்ப இந்த சரியா என்பது 47, ரஸ்வா என்பது 27, மொத்தம் 74 போர்கள் பெருமானாரினுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றது. 74 போர்கள்ல நபியவர்கள் கலந்த மொத்த போர்ல 9 போர் மாத்திரமே சண்டை ஏற்பட்டது. மீதி இருக்கக்கூடிய அத்துணை போர்களிலும் சமாதானம் தான் ஏற்பட்டது. அந்த சண்டையில கூட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த 74 போர்கள்ல கொல்லப்பட்ட நபர்கள் முஸ்லிம்களுடைய படையிலும் எதிரி படையிலும் சுமார் 1018 நபர்கள் மாத்திரமே. வெறும் 1018. நன்றாக கணக்கிட்டு பார்த்தால் தோராயமாக நபி அவர்கள் அனுப்பிய தன் வாழ்க்கையில் மொத்த போர்களிலே ஒரு சராசரி ஒரு போருக்கு 14 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாம நினைக்க வேண்டும், ஒரு பெரிய நோக்கத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, முழு உலகத்திற்கும் ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக பெருமானார் போரில் கலந்து கொண்டாங்க. அந்த ஒரு போரில் கொல்லப்பட்ட சராசரி நபர்களுடைய விகிதம் 14. இன்றைக்கு போர்களுடைய லிஸ்டை எடுத்து பார்த்தா எப்படிங்க இருக்கு? வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. போர்கள்ல முதலாக உலக போர் ஆரம்பித்தது எப்ப தெரியுமா? 1914. இந்த உலக போர் ஆரம்பிச்சதுல எல்லா மொத்த உலக போருடைய கொல்லப்பட்டவர்களுடைய விகிதம் 2 கோடி. 1914 18 வரைக்கும் 4 வருடத்தில் நடந்த உலக போரினுடைய கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுடைய எண்ணிக்கை 2 கோடி. அதற்கு பிறகு 1935 42 வரைக்கும் நடைபெற்ற 2ஆம் உலக போரிலே கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுடைய எண்ணிக்கை 5 கோடி. வியட்நாம் போர் வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்பாவி மக்கள், பாமர மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் செடிகளாக புற்புல்லுகளை சாப்பிட்டு வாழ்ந்த அப்பாவி மக்களின் மீது அமெரிக்கா தொடுத்த மிகப்பெரிய போர். அதில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுடைய எண்ணிக்கை 5 லட்சம். ஹிரோஷிமா நாகசாகி அப்பாவி மக்களின் மீது ஒரு பெரிய குண்டை போட்டது அமெரிக்கா. அதில் கொல்லப்பட்ட நபர்களுடைய விகிதம் எவ்வளவு தெரியுமா? சுமார் 6 லட்சம் பேர். பெருமானார் தான் வாழ்ந்த மொத்த வாழ்நாளில் ஒரு போரில் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 14. இன்றைக்கு அமெரிக்காவிற்கு மிக அமைதியான மனிதர், நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று பல நபர்கள் புகழாரம் சூற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த ட்ரம்ப். அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கொல்லப்பட்டவர்களுடைய நபர்களுடைய எண்ணிக்கை பல கோடிகளை தாண்டி கொண்டு வருகிறது. இஸ்லாம் நற்குணத்தின் மூலமாகத்தான் பரவியதை விட ஒரு காலம் வாளால் பரவியதில்லை. துள்ளி விவரங்கள் சொல்லி காட்டுகிறது. யோசித்து பார்க்கிறோம். அப்ப முதல் கட்டமாக போரினுடைய நோக்கம் என்ன என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எல்லா இடத்திலேயும் உடனே போருக்கு அனுமதி தருவதில்லை. போரினுடைய நோக்கம் இஅலாயே கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவது, வயம்ஹாவுல் குஃப்ர், குஃப்ரை அந்த இடத்தில் இல்லாமல் ஆக்குவது. இதுதான் போருடைய நோக்கம். அந்த இடத்தில் கலிமா அமலுக்கு வந்து விட்டது. மக்கள் எல்லோரும் கலிமாவை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். குஃப்ர் அழிந்து விட்டது. அந்த இடத்தில் போர் செய்வது கூட ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா இடத்திலையும் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதுண்டு. வஅஃபு அன்ஹும், நபியே நீங்க அவங்களை மன்னிங்க. வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேளுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், மஷூராக்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானாருக்கு எல்லா இடத்திலையும் ஆறுதல் கூறிக்கொண்டு வந்தான் அல்லாஹ். மக்காவில் வாழ்ந்த காலத்துல சொல்லன்னா துன்பத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்த சஹாபாக்கள் அனுபவித்தாங்க. சொல்லன்னா துன்பம். நபி அவர்கள் மஸ்ஜிதுல வந்து இருப்பாங்க, சஜிதா செய்ய வேண்டும் என்று செய்வாங்க. உடல் முழுக்க ஒட்டகத்தினுடைய குடல்கள் வந்து கொட்டப்படும். சில சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுக்கு கொடூரமான முறையில காஃபிர்களால் தொல்லை கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹிஜ்ரத்திற்கு அனுமதியை எதிர்பார்த்திருந்தார்களோ அது போன்று போருக்கும் அல்லாஹ் அனுமதி தரமாட்டானா என்பதை எதிர்பார்த்தார்.
அப்பொழுது அல்லாஹ் சொன்னா, வஸ்தக்ஃபிர் லஹும், நபியே நீங்கள் விட்டு கொடுங்க, மன்னிங்க, அவர்களோடு இணக்கமாக இருந்து கொள்ளுங்கள். போருக்கு அப்போது வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. முதல் கட்டமாக அல்லாஹ்வினுடைய வல்லமையே இதுதாங்க. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடை செய்கிறானா அல்லது ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வர போகிறானா, அல்லாஹ் உடனே அடிச்சோம் கவுத்தோன்னு செய்யறது இல்லை. அல்லாஹ் முதல் கட்டமாக ஒரு புள்ளியை தொட்டு வைப்பார். மதுவை பற்றி அல்லாஹ் பேசுவார். மது உங்களுக்கு அது நன்மை இருக்கிறது, வைஃப்முஹுமா அக்பரு மின் நஃப்ஹிமா, அதுல நன்மை இருக்கு, ஆனா அதுல இருக்கக்கூடிய கெடுதி அதை விட ரொம்ப கொடுமையானது. அல்லாஹ் புள்ளியை தொட்டு வைக்கிறார். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீ மது குடி, ஆனா வீட்டிலே குடிச்சிட்டு வா, வலா தகரபா, நீங்க மது குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதே, அல்லாஹ் இரண்டாவது சொல்லுகிறார். அடுத்து அல்லாஹ் ஒரே போட கொஞ்சம் கொஞ்சமாக தடை செய்து கொண்டு வந்திருந்த அல்லாஹ் அடுத்து என்ன செய்யறான், மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிய சட்டத்தை இறக்கினான். அதே போன்றுதான் ஒரு சட்டத்தை அல்லாஹ் ஹராமாக்குவதும் ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவதும் சன்னம் ஜன்னமாக கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்து மன்னிப்பு அல்லாஹ் ஆர்வமூட்டி சொல்லிக் கொண்டிருந்த ரப்பு, அதற்கு பிறகு பெருமானாருக்கு சொல்லன்னா துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகிக் கொண்டே போனதை பார்த்து அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். நபியே, உங்களின் மீது அநியாயம் செய்கிறார்களா, உங்களுக்கு துன்பங்கள் தருகிறார்களா, அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்ததை போலவே நீங்களும் அவர்களோடு போர் புரிவதை அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். இன்னும் போருக்கு அனுமதி போங்கன்னு சொல்லல, அதற்கு கரெக்டா நீங்க அவர்களுக்கு செய்ததை போல நீங்கள் அவருக்கு பகரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்து விட்டான் என்பதாக அனுமதியை அல்லாஹ் கொடுக்கிறான். மேன்மேலும் இந்த காஃபிர்களுடைய தொல்லைகளும் துன்பங்களும் அதிகமாகிக் கொண்டே போனது. ஒரு கலிமா சொன்ன ஒரு காரணத்திற்காக தங்களுடைய நாடு, வீடு, மக்கள் அத்துணை நபர்களையும் அவர்கள் அத்துணையும் இழந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய சொந்த மக்காவை விட்டும் வெளியாக்கப்பட்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா போரினுடைய அனுமதியை தருகிறார். வக்துலூஹும் மின் ஹைஸு ஸகிஃப்துமூஹும், போரை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்ற அனுமதி வந்தது. அப்ப போரினுடைய தேவை எதற்காக வேண்டி வந்தது? தன்னை தற்காத்துக் கொள்ளுவதற்காக வேண்டித்தானே தவிர நாடு பிடிக்க வேண்டும், நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும், நம்முடைய மக்களை பெரிதாக ஆக்க வேண்டும் என்ற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. முதல் நோக்கம் என்ன? இஅலாய கலிமத்தில்லா, அல்லாஹ்வினுடைய கலிமாவை உலகெங்கிலும் பரவச் செய்வதை. இரண்டாவது தன்னுடைய தற்காப்பு, தன்னை எதிரி இயேசு கிறிஸ்து சொல்லுவதை போல ஒரு கன்னத்தை அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்றதல்ல இஸ்லாம். முதல் கட்டமாக மார்க்கம் மன்னிப்பை வலியுறுத்துகிறது. மீண்டும் மீண்டும் அவன் செய்யும் பொழுது அவன் செய்ததை போலவே நீ அவனுக்கு படிக்கு படி வாங்கும் உரிமை உனக்கு உண்டு என்று சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் போரினுடைய நோக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனினுடைய பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுல சொல்லப்பட்டதை போல முதலாவது தற்காப்பு, இரண்டாவது இகாமத்துத்தீன். மார்க்கத்துல அவ்வளவு அழகான மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி எல்லா துறைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலடி தரத்தை பதித்து விட்டு சென்றார்கள். வணிகத்துறையா, குடும்பவியலா, அரசியல் சார்ந்த விஷயமா, போரிலா, எல்லாத்திலையும் பெருமானார் தன்னுடைய வழிமுறையை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். முஹம்மதை போல ஒரு சிறந்த ஆசானாக நான் யாரையும் பார்த்ததில்லை. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, முஹம்மதை போல ஒரு சிறந்த படை வீரரை நான் எங்கும் கண்டதில்லை. சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வினுடைய பாதையில் வெளியேறுவது ஹுரூஜு ஃபீ ஸபீலில்லாஹ். எல்லா குழப்பத்திற்கும் அடிப்படை இந்த அல்லாஹ்வினுடைய பாதையில நாம் வெளியாகுவதன் மூலமாகத்தான் இருக்கிறது ஹுரூஜ். அப்ப
த மைக்கேல் ஹேர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க நூலாசிரியர், அவர் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டு வந்தார். த 100 அப்படின்னு ஒரு புத்தகம். எழுதியிருப்பவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அதுல என்ன நோக்கத்துல அந்த புத்தகம் கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, உலகத்தினுடைய எல்லா அறிஞர்களையும் தன் வாழ்க்கையின் மூலமாக உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு முக்கிய 100 நபர்களை புறக்குகிறார். அந்த பொறுக்கி அதில் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையும் அவர் இடம்பெற செய்கிறார். த 100 அப்படின்ற புத்தகத்தை கொண்டு வர்றார். அதுல புத்தரை கொண்டு வர்றார், காந்தியடிகள் வருகிறார், இயேசு மூசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு கிறிஸ்து வருகிறார். அதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் நபராக போடுறார். கிறிஸ்துவ உலகமே மிரண்டெழுந்தது. எழுதியவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனா முஹம்மது என்ற முஸ்லிம்களினுடைய மதத்தின் தலைவரை அவர் முதல் நபராக போட்டு இருக்கிறாரே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நபராக ஆக்கி இருக்கிறாரே, இவருக்கு என்ன ஆனது என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு டிவி சேனல் நேரலையில அதற்குரிய பதிலை சொல்லி காட்டுகிறார். நான் ஒவ்வொரு தலைவர்களுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ச்சி செய்தேன். புத்தரினுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் படித்தேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் படித்தேன். முஹம்மதினுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் படித்தேன். அதுல முஹம்மதினுடைய வாழ்க்கையை நான் பார்த்ததற்கு பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன், அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, தீர்க்கதரிசி மாத்திரம் அல்ல, எல்லா துறைகளுக்கும் தன்னுடைய இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக சென்றிருக்கிறார். குடும்பத்திற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிவிட்டு சென்றவர் முஹம்மது. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன். ஒரு குடும்ப தலைவனாக தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்பதை என்னால் கண்டுகொள்ளவே முடியவில்லை. காரணம் என்ன? அவர்தான் திருமணமே செய்யவில்லையே. பிறகு எப்படி ஒரு குடும்பத்தின் முன்னோடியாக ஒரு தலைவரை நான் ஆக்க முடியும்? எனவேதான் முஹம்மதை நான் முதல் நபராக ஆக்கினேன் என்று இந்த மைக்கேல் ஹேர் ஒரு கிறிஸ்தவர் சொல்லுகிறாரே. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்த ஒவ்வொரு விஷயத்திலேயும் 1000 நுட்பங்கள் அடங்கி இருக்கிறது. பெருமானாரினுடைய மொத்த போரினுடைய யுக்தியும் இதுதான். ஏழாயே கலிமத்தில்லா, மன்னிப்பையே வழங்கி கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சில இடங்களில் அல்லாஹ் போர் செய்வதற்குரிய அனுமதியை தந்தான். அனுமதி தந்த உடனே பெருமானார் போர்களை செய்ய வேண்டும் என்று விரும்பியதே கிடையாது. சுமார் 14 நிபந்தனைகளை போரில் செல்லக்கூடிய ஜமாத்தினருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பார்கள். 14 நிபந்தனைகள், அதில் மீறக்கூடாது என்பதை உறுதியாக பெருமானார் கட்டளையிடுவார்கள். அதுல முதலாவது நிபந்தனையாக செய்கிறாங்க, எந்த இடத்தில் படை செல்லும் பொழுது அதான் பாங்கு சப்தம் கேட்கிறதா என்பதை அமீருக்கு கட்டளையிடுவார். பாங்கு சப்தம் ஏதாவது ஒரு ஊரில் கேட்கிறது என்றால் அந்த ஊர்களில் இஸ்லாமியர்கள் வசிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே போர் செய்வது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பாங்கு சப்தம் அந்த இடத்தில் முஸ்லிம்கள் இருப்பதற்குரிய அடையாளம் என்பதை போரினுடைய தளபதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். சஹாபாக்கள் எங்கெல்லாம் போருக்கு செல்லுவார்களோ பாங்கு சப்தம் முதல் கட்டமாக அந்த இடத்தில் கேட்கிறதா என்பதை பரிசோதனை செய்வார்கள். பாங்கு சப்தம் அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை இழுத்துக் கொண்டு வரக்கூடியது. பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுக்கு அவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மட்டும் எடுத்துக் கொண்டு வருவதில்லை, அந்த இடத்தில் எதிரியினுடைய சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குகிறார். எவ்வளவு தூரம் பாங்கு சப்தம் கேட்கிறதோ அவ்வளவு தூரம் சைத்தான் புறமுதுகிட்டு ஓடுகிறான். ஹதீஸ்கள் பேசும். பெருமானாரினுடைய முதல் நிபந்தனை இதுதான், அந்த இடத்தில் பாங்கு சப்தம் கேட்கிறதா என்பதை தனது தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள். பாங்கு சப்தம் இல்லை, உடனே அந்த ஊருக்குள் படைகள் செல்லும். படைகள் சென்றவுடனே எதிரி நேருக்கு நேராக மோதும் பொழுது உடனே போர் செய்து விடக்கூடாது. அவனுக்கு தஅவத்துல் இஸ்லாம், மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். பெருமானாருடைய இரண்டாவது கட்டளை தாவத்துல் இஸ்லாம். போர்க்களத்திலும் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். உருவமற்ற ரப்பை நீங்கள் வணங்குங்கள். உலகத்தினுடைய எந்த படைப்பிடமும் வணக்கத்திற்கு தகுதியானவை கிடையாது.
வணக்கம் என்பது வேறு, ஒழுக்கம் என்பது வேறு. சஹாபாக்கள் போர் மைதானத்துல எதிரிக்கு அழைப்பை கொடுத்து கொண்டிருப்பார்கள். எதிரி அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் போர் முடிஞ்சிச்சு, இனிமே போரே கிடையாது, கிளம்பி வந்து விட வேண்டியதுதான். தாவத்துல் இஸ்லாம், போர்க்களத்தில் எதிரிக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். சஹாபாக்களுக்கு பெருமானார் கட்டளையிட்ட இரண்டாவது கட்டளை. அடுத்து எதிரி இப்பொழுதும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு மூன்றாவது கட்டளை செய்வாங்க. லா தஅது, நீங்க அந்த போர்க்களத்துல எதிரியின் மீது வரம்பு மீறி விடக்கூடாது. வரம்பு மீறி எதிரிகளுடைய கை கால்களை சிதைப்பது, அடிப்பட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாட்களை கொண்டு அவரை துன்புறுத்துவது எக்காரணத்தை கொண்டும் கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது நிபந்தனையாக சொல்லுவார்கள். வரம்பு மீறுதல் என்பது கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுதுன்னா, இன்றைக்கு போர் என்று சொன்னாலே இன்றைக்கு நம்முடைய சிந்தனையில் வருவது காசா. காசா மக்கள் சொல்லன்னா துன்பங்கள், தன்னுடைய நாட்டினுடைய எல்லா வாயில்களும் அடைக்கப்பட்டது. எல்லா உணவு வருவதற்கு அத்துணை விஷயத்தையும் தடை செய்து விட்டால் தப்பி ஓடுவதற்கு வழியில்லை. எந்த இடத்தில் போர் குண்டு போட மாட்டோம் என்று துண்டு பிரசவத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் செய்து ராணுவம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் போய் ஒழியக்கூடிய மக்களுக்கு மீது குண்டு மழை பொழிகிறது. உணவுக்காக வேண்டி கையேந்தி வரக்கூடியவர்களின் மீது குண்டு மழை பொழிகிறது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற அநியாயங்களை செய்யவில்லை. பெருமானார் சொன்னார்கள், லா தஅது அலல் அது, எதிரிகளின் மீது வரம்பு மீறாதீர்கள். அவன் அடிபணிந்து வந்து விட்டால் அவனை அப்படியே விட்டு விடுங்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது நிபந்தனையாக சொன்னார்கள், லா தஷுது, எதிரியை நீங்கள் கட்டி வைத்து துன்புறுத்தாதீர்கள். எதிரியின் மீது அவன் உங்களுடைய வழிக்கு வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் அவனை கட்டி வைத்து துன்புறுத்துவது என்பது மார்க்கத்திலும் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, லா தக்துலூஹு, அவரை நீங்கள் கொலையும் செய்யக்கூடாது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், ஐந்தாவது நிபந்தனையாக, தக்துலூஹும் ஹைது லா ஃபித்னா தகூனு ஃபித்னா, குழப்பம் இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் போர் செய்வதற்கு அனுமதி. அவன் தன்னுடைய குஃப்ர இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, கலிமாவை ஏற்றுக்கொள்ளல, அது வரைக்கும் தான் உனக்கு போர் செய்வதற்கு அனுமதி. குழப்பம் நீங்கிருச்சு, இனிமே நான் போருக்கு செய்ய மாட்டேன், நான் உன்னிடத்துல அடிபணிந்து விடுகிறேன், அல்லது ஜிஸியாவை செலுத்திக் கொண்டு நான் காஃபிராக இருக்கிறேன், ஆனா ஜிஸியாவை கொடுத்து விட்டு உன்னிடத்தில் நான் தஞ்சம் புகுந்து கொள்கிறேன் என்று சொல்லி குழப்பத்தை நீக்கிவிட்டால் இப்ப போர் என்பது நின்றுவிடும். எவ்வளவு நிபந்தனைகளை பாருங்க. வரலாற்று ஆச்சரியர்கள் மிக ஆச்சரியமாக எழுதுகிறாங்க. பெருமானார் இந்த 14 நிபந்தனைகளை வைத்த பிறகே சஹாபாக்கள் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் போருக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், குழப்பங்கள் இல்லாத காலம் ஏற்படும் வரைக்கும் நீங்கள் போர் செய்யுங்கள். குழப்பம் நீங்கிவிட்டால் அந்த இடத்தில் போர் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு அழகான மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போரில் கலந்து கொண்ட சிப்பாய்கள், போர் வீரர்கள் மட்டுமே உங்களுக்குரிய இலக்காக இருக்க முடியுமே தவிர, போரில் கலந்து கொள்ளாதவர்கள் வயோதிகர்கள் இருப்பார்கள். ஊருக்குள்ள அல்லது போர்க்களத்திலே வயோதிகர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். இவர்களை நீங்கள் எந்த துன்புறுத்தலும் செய்துவிடக் கூடாது. எப்படிப்பட்ட நிபந்தனைகள் பாருங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே தெளிவாக சொல்லுகிறாங்க. அபூதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், லா தக்துலு ஷைஹன் ஃபானியா வலா இம்ராத்தன் வலா திஃப்லன் வலா ஸகீரன், நீங்க வயோதிகர்களையோ பெண்களையோ குழந்தைகளையோ நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கொலை செய்து விடக் கூடாது. பார்க்கிறோமா இல்லையா? காசா பகுதியில குறிவைத்து குழந்தைகளை கொலை செய்யப்படுகிறது. கொல்லப்பட்ட 64,000 நபர்கள்ல சுமார் 18,000 பேர்கள் குழந்தைகள். உலகம் கேட்பாரற்று கிடக்கிறது. முழு உலகமும் காசாவிற்கு எதிராக இருக்கிறது. சமாதானம் இன்டர்நேஷனல் கோர்ட் வாய்மூடி மௌனம் காக்கிறது. குழந்தைகள் துடிதுடித்துக் கொல்லப்படுகிறது. பெண்கள் இன்றைக்கு அழுகிறார்கள். உலகம் கேட்க மறுக்கிறது.
ஒரு பெண் பேசுகிறார், பலஸ்தீன பெண். நாங்கள் இரவு தூங்கும் பொழுதே நாங்கள் கலிமாவை சொல்லிவிட்டு தான் படுக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில விழித்திருக்கும் பொழுது இஸ்ரேல் என்ற கொடிய அரசாங்கம் எங்களுடைய பில்டிங்கின் மீது குண்டை போட்டு அந்த பில்டிங்குகள் ஃபுல்லா உருக்குலைந்து போய் எங்களுடைய உடல்கள் அள்ளப்படும் பொழுது அதை அந்நிய ஆனவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இரவு தூங்கும் போது நாங்கள் கலிமாவை சொல்லுகிறோம். புர்காவை அணிந்த நிலையில் எங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டுதான் நாங்கள் தூங்குகிறோம் என்று காசா பெண் மக்கள் சொல்லுகிறார்களே, யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் அன்றைக்கு சொன்னார்கள், லா தக்துலூ இம்ரஅத்தன், பெண்களை கொலை செய்பவன் ஒரு போர் வீரன் அல்ல. பெண்களை கொலை செய்பவன் ஒரு போர் வீரன் அல்ல. குழந்தைகளை கொலை செய்பவன் ஒரு போர் வீரன் அல்ல, அவன் ஒரு கோழை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? யோசித்து பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்திருக்கிறாங்க. அந்த இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுடைய வயோதிகர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது நிபந்தனையாக சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்களா, அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், கால்நடைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு முழு உலகமும் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? காசாவுக்கு, பலஸ்தீன பகுதிக்கு the place of the பேய் சிட்டி, பேய் நகரம் என்று போல் உருக்குலைந்த நிலையில எங்கு பார்த்தாலும் உடைந்த பில்டிங்கள், சிமெண்ட் காடாகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறதே. ஆனால் பெருமானார் சொன்ன அனைத்து நிபந்தனைகளும் இன்றைக்கு நிலைமைக்கு வருகிறதே. யூதர்கள் என்றைக்கும் நன்றி மறந்தவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் இதைத்தான் சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கோ, எதிரிகளினுடைய வீடுகளுக்கோ, அவர்களுடைய விளைச்ச நிலங்களுக்கோ எக்காரணத்தை கொண்டும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்களுடைய விளைச்ச நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார்களே. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கைதிகளை துன்புறுத்துதல் என்பது போரில் கூடாது. பிடிபட்டு வந்து விட்டார், எதிரி நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறார் என்பதற்காக அவரை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. எந்தெந்த இடங்கள் எல்லாம் சஹாபாக்கள் எதிரிகளை கைதிகளாக பிடித்து கொண்டு வர்றாங்களோ அந்த இடங்கள்ல சில நேரங்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு வைத்திருந்த உணவை கைதிகளுக்கு கொடுத்து விட்டு தான் பசியாக இருந்த வரலாறுகளும் உண்டு. கைதிகளுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். ஒரு கைதி 3 நாள் மஸ்ஜிது நபவியில கட்டப்பட்ட நிலையில இருந்தாருங்க. மஸ்ஜிது நபவியினுடைய எல்லா அமல்களையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு பெருமானாரிடத்தில் சொல்லுகிறார், என்னை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஏதோ தண்ட பரிகாரம் கொடுத்து விட்டு தான் தன்னை செல்லுவதற்கு நாடுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் வீட்டுல போயிட்டு ஒளி செஞ்சுட்டு மறுபடியும் பெருமானாருடைய கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன் என்கிறாரே. மஸ்ஜிதுல் நபவியுடைய சின்ன அமல்களை பார்த்தும் கைதிகள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருந்தார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கைதிக்கு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த துன்பத்தையும் நீங்கள் விளைவித்து விடக்கூடாது. அடுத்து 9வது நிபந்தனையாக போருடைய நிலைமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், சமாதானத்திற்கு வந்தால் உடனே அவர்களிடத்தில் அந்த சமாதானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய நஃப்ஸின் படிதான் நான் அமல் செய்வேன், இஸ்லாத்திற்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று விட்டுவிடக் கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார், வைன் ஜனஹு லிஸ்ஸல்மி ஃபஜ்னஹ் லஹா. அவங்க சமாதானத்துக்கு வந்துட்டாங்கன்னா உடனே போய் நீங்களும் சமாதானத்தை இணைந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக இந்த கைதியுடைய விஷயத்திலே சொல்லுவார்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10வதாக செய்வாங்க, உடன்படிக்கையை மீறிவிடக் கூடாது. இது விஷயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. தாம் எந்த கூட்டத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோமோ அந்த உடன்படிக்கையின் அத்தனை வார்த்தைகளையும் பெருமானார் மதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கும் அதை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். யாரெல்லாம் இந்த உடன்படிக்கையை மீறினார்களோ, இன்றைக்கு யூதர்களுடைய வளமை இன்று நேற்று மட்டும் உடன்படிக்கையை மீற மாட்டான். வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்திலேயும் யூதர்கள் தன்னுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றியதாக வரலாறுகள் கிடையாது.
வரலாறு கிடையாது. காசாவை சுற்றி இருக்கக்கூடிய ஏமன் பகுதிகள் போன்ற பகுதிகளா இருக்கட்டும், சிரியா போன்ற பகுதிகளா இருக்கட்டும், அவர்கள்ட்ட செய்த உடன்படிக்கையில 114 தடவை உடன்படிக்கையை மீறியவர்கள் யூதர்கள். உடன்படிக்கையை எப்பொழுதுமே அவர்கள் ஏற்று நடத்த முழுமைப்படுத்தியது கிடையாது. பனு குறைலா என்ற ஒரு நிகழ்வு, ஒரு கூட்டம், யூதர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை எடுத்து வைத்திருந்தாங்க. மக்கா காஃபிர்கள் எங்களின் மீது படையெடுத்து வந்தா நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கிறார், உங்களை அவர்கள் மீது அழிப்பதற்காக வேண்டி வந்தா நாங்க உங்களோட சேர்ந்து கொண்டு அவர்களை எதிர்ப்போம் என்ற உடன்படிக்கை. பார்த்தா அந்தக்குடி யுத்தத்துல போயிட்டு வந்த பிறகு இந்த பனு குறைலா என்ன செஞ்சிட்டாங்க, உடன்படிக்கையை மீறி காபிர்களுக்கு செய்திகளை சொல்லி அவர்களை படையெடுத்து வருவதற்குரிய காரணமாக இந்த பனு குறைலா மாறிட்டான். உடன்படிக்கையை மீறி விட்டார்கள். ஹந்தக்குடைய யுத்தம் முடிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமாக உடன்படிக்கையை மீறிய இந்த பனு குறைலாவின் மீது பெருமானார் போர் தொடுத்தார்கள். 700 ஆண்கள் இருந்தாங்க பனு குறைலால யூதர்கள். மதீனா நகரத்துல ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டப்பட்டது. அந்த குழிக்குள் 700 நபர்களையும் இறக்கிய நிலையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்ல் செய்தார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க ஹதீஸிலே பார்க்கிறோம். உடன்படிக்கை மீறுவது என்பது அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், அது கொலையை விட மிக பாரமானது, கொடூரமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்துவாங்க. உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டு வந்தால் அந்த உடன்படிக்கையுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் பாதுகாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு அடுத்ததாக 12வது நிபந்தனையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, ஒரு போர்க்களத்தில் இருந்து ஒரு எதிரி என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு முஸ்லிமினுடைய வீட்டை நோக்கி ஓடி வருகிறார். உடனே நீ முஸ்லிம் காஃபிர், நீ எதிரி, உனக்கெல்லாம் இடம் கிடையாது என்று ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் விட்டுவிடக் கூடாது. அவருக்கு நீங்கள் அபயம் கொடுங்கள், அவருடைய வீட்டில், உங்களுடைய வீட்டில் அவரை வைத்து நீங்கள் பாதுகாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர் உங்களுடைய வீட்டை தேடி அபயம் தேடி வந்தால் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்திலும் மனிதாபிமானத்தை எடுத்து காட்டி இருக்கிறார்களே. அடுத்து 13வது நிபந்தனையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, உலக ஆதாயத்திற்காக வேண்டி எந்த ஒரு போரையும் செய்வது என்பது ஹராம். ரிவல்லா, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் எந்த ஒரு அமலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உலக ஆதாயம், என்ன ஒரு பெரிய போர் வீரன், நான் மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லுவதற்காக வேண்டியோ உலகத்தினுடைய மக்சத் தேவையை முன்னிறுத்தி போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு போர்க்களத்துல எதிரியை வெட்டி வீழ்த்துறாரு ஒரு பெரிய சஹாபி, எதிரியோடைய அவ்வளவு எதிரியையும் துவம்சம் செய்கிறார். என்னங்க, சஹாபாக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எதிரியை இப்படி வீழ்த்துறாரு, எதிரிகள் இவரை கண்டு அஞ்சுகிறார்களே யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அவர் ஒரு நரகவாதி என்று சொல்லிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அவர் ஒரு நரகவாதியா? சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு சஹாபி பின்னாடியே போறாரு. ஏன் ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து நரகவாதின்னாங்க? பின்னாடியே போறாரு. போற நிலையில ஒரு எதிரி இவரை வாளால தாக்கிட்டார். அந்த வாள தாக்கின பகுதியில பெரிய காயம் ஒன்று ஏற்பட்டது. காயம் ஏற்பட்ட போது போர் முடிந்து கொஞ்ச நேரத்துல வேதனை தாங்க முடியாம ஒரு ஈட்டியை நிற்பாட்டி அதன் மீது அவர் படுத்து விட்டார். தற்கொலை செய்து கொண்டார். தன் உயிரை தானாகவே மாய்த்து கொண்டார். பெரும சஹாபாக்கள் அன்று புரிந்ததான், ஏன் ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து நரகவாதி என்றாங்க? ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் தற்கொலை செய்வது என்பது ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்னும் சில ரிவாயத்துக்கள் இப்படி வருகிறது, அவர் போரிலே கலந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? தன்னை ஒரு மிகப்பெரிய பைல்வான், பலசாலி என்று மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், அதற்காக வேண்டித்தான் போரில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை சில ரிவாயத்துக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய எந்த நோக்கத்திற்காக வேண்டி போரில் கலந்து கொண்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிலிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து 14வது நிபந்தனையாக சொல்லி காட்டுறாங்க,
போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு எதிரி உடனே கலிமாவை சொல்லிட்டார். கலிமாவை சொல்லிவிட்டால் அப்படியே விட்டு விட வேண்டும், வாழ போற்றும். ஆனா கலிமா சொல்லாம இருக்கக்கூடிய நிலையில நீ போரை தொடரலாம். ஆனா இதுக்கு மாற்றமா ஜுஹைனா என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை ஒன்றை அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த கோத்திரத்துல போர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அன்சாரி, கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு அன்சாரி சஹாபி விரட்டிக்கிட்டே போறார். போன உடனே ஒரு பயத்துல ஒரு மரத்து பின்னாடி அந்த எதிரி ஒளிந்து கொண்டான். இந்த அன்சாரி சஹாபி மரத்துக்கு பின்னால துரத்துறாரு, கத்துறாரு. உடனே எதிரி சொல்லிட்டான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். உடனே அன்சாரி சஹாபிக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, ஆஹா கலிமாவும் சொல்லிட்டான், விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டார். பக்கத்துல இருந்த உசாமா ரலியல்லாஹுக்கு ரொம்ப கோபம். இவன் உண்மையிலே இஹ்லாஸான முறையில கலிமா சொல்லல, இவன் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி நம்மளையே ஏமாத்துறான். என்னங்க, சில பேர் இப்படித்தான் செய்வதுண்டு. என்ன, நல்ல போர்வையில என்ன செய்வாங்க, நல்ல வார்த்தைகள் தான் இருக்கும், ஆனா அதற்குள்ள மிகப்பெரிய விஷம் இருக்கும். அதே போல இந்த சஹாபி என்ன செய்கிறார், விட்டு விட்டுகிறார், கலிமாவை சொல்லிட்டாரு, வந்துருவான். இந்த உசாமா ரலியல்லாஹு என்ன சொல்றாரு, இல்லை இவர் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் கலிமாவை சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற நோக்கத்துல வாள் எடுத்து ஒரே போடு போட்டு கதையை முடிச்சிட்டார். கதையை முடிச்சதுதான் தான் விஷயம். இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்ல உசாமா ரலியல்லாஹு பெருமானார் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. யா ரசூலல்லாஹ், அவர் கலிமாவை சொன்னது உயிரை காப்பாத்துறதுக்கானே தவிர உண்மையான நோக்கத்துல சொல்லலை. யார் சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகம் சிவந்தது. கேட்டார்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, ஹல்லா ஷகஃத கல்பா, நீங்க என்ன அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீரா? அவர் உண்மையில் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் கலிமா சொன்னாரா, அல்லது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி கலிமா சொன்னாரா என்று நீங்க அவர் உள்ளத்தை திறந்து பார்த்தீரா? நாளை மறுமையில் இந்த கலிமா வந்து சாட்சியாக உனக்கு எதிராக நிற்குமே, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? உசாமாவை பார்த்து பெருமானார் எப்பொழுது இந்த கேள்வியை கேட்டாங்களோ உசாமா ரலியல்லாஹு நினைச்சிட்டாங்களாம், நாம இது மாதிரி பண்ணிருக்கவே கூடாதே. 40 தினங்கள் உசாமாவோடு பெருமானார் பேசவில்லை. பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டார்களாம், அல்லா ஷகஃத கல்பா, நீங்க என்ன அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தீரா? நீங்க அவரை கொல்லாமல் விட்டு இருக்க வேண்டுமே உசாமா. பெருமானார் பார்த்து கேட்ட கேள்வி உசாமா ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் வந்தது. நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றேன் என்ற சிந்தனை வந்தது என்ற அளவிற்கு அவர்கள் கவலைப்பட்டார்கள். யோசித்து பார்க்கிறோம், பெருமானார் இந்த 14 நிபந்தனைகள் வைத்த பிறகுதான் ஒரு போருக்கு சஹாபாக்களை அனுப்பி வைப்பார்கள். போரில் கலந்து கொண்ட பிறகு வெற்றி வாகை சூடி வந்த பல சஹாபாக்கள் வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைக்கு இஸ்லாம் என்னும் மார்க்கம் உலகத்தினுடைய 2 பகுதிகள் பள்ளி பெருகி போய் கொண்டே இருக்கிறதே. எந்த அமெரிக்காவில இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த அமெரிக்காவில் தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகிறது. 2003 கணக்கின்படி 1 பில்லியன் 20 லட்சம் மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 2.3 பில்லியன் மக்கள் இன்றைக்கு 2015 இஸ்லாத்தின் பக்கம் சாறை சாறையாக வந்து கொண்டே இருக்கிறார்களே. எந்த இடத்திலே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ அந்த இடத்தில் தான் அல்லாஹ் இஸ்லாத்தை வேரூன்ற செய்கிறார். இது அல்லாஹ்வினுடைய சுன்னத். ஏன்னா அல்லாஹ்வினுடைய வளமை என்ன தெரியுமா, யார் இஸ்லாத்தை அழிக்க வந்தாரோ அவருடைய குடும்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கும் நபர்களை அதிகப்படுத்துகிறான். யார் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்களோ அவர்கள் இருக்கும் நாட்டிலே அல்லாஹ் இஸ்லாத்தை வளரச் செய்கிறான். எந்த ஃபிரௌன் தனக்கு குழந்தை பிறந்தால் ஆட்சி போகும் என்று நினைத்தானோ அந்த ஃபிரௌனினுடைய மாளிகையில் அல்லாஹ் மூசாவை வளரச் செய்தானே. அல்லாஹ்வினுடைய வளமை இதுதான், சுன்னத்துல்லாஹ். எந்த இடத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டானே, அவர்கள் இஸ்லாம் என்னும் ஜோதியை தன் வாயால் ஊதி அணைக்க நாடுகிறார்கள். அல்லாஹ்வே அந்த ஜோதியை சுடர் விட்டு எரிய செய்கிறான்.
அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறான். குர்ஆனினுடைய எல்லா நிலைமைகளும் இதுதான். போரினுடைய எல்லா ஸ்ட்ரக்சர், பெருமானாருடைய எல்லா வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா இடத்திலேயும் பெருமானார் சமாதானத்தை முற்படுத்தி இருக்கிறார்கள். பத்ராக இருக்கட்டும், உஹதாக இருக்கட்டும், ஹந்தக்காக இருக்கட்டும், எல்லா போர்களிலேயும் பெருமானார் சஹாபாக்களுக்கு முதல் கட்டமாக இலாஹி கலிமத்தில்லா, அல்லாஹ்வினுடைய கலிமாவை எடுத்து சொல்லுவதை, அதைத் தொடர்ந்து இந்த 14 நிபந்தனைகள் தொடர்ந்த பின்னரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு அனுமதி கொடுப்பார்கள். அதனால தான் இறப்பினுடைய விகிதாச்சாரம் இவ்வளவு குறைவாக போனதற்குரிய காரணம் இதுதான். குறிப்பாக ஹந்தக்குடைய யுத்தத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன? இந்த கலிமாவிற்காக வேண்டி சஹாபாக்கள் நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹுரூஜு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில படையெடுத்து கிளம்புவதன் மூலமாகத்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு இதில் இருக்கிறது என்பதை சஹாபாக்கள் விளங்கி இருந்தார். இல்ல, இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லும் வளமை குறைந்து போனது, தன்னுடைய வணக்கங்களின் மீது நிம்மதி பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயங்கள் அதிகமாகி போனது. நான் வணங்கினா போதும், என் பிள்ளை குட்டி, எனக்குரிய தொழுகை, என்னுடைய இபாதத் அத்தனையும் போதுமானது என்று நிம்மதி பெற்றிருக்கக்கூடிய சமுதாயம் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அதிகமாக்குகிறார். இலாஹி கலிமத்தில்லா, இந்த கலிமாவிற்காக வேண்டி நாம் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கப்படும் பொழுதுதான் அந்த இடத்தில் அல்லாஹ் ஜோதியை அதிகமாக்குகிறார். தீனுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் என்ற மக்களை அல்லாஹ் அந்த இடத்திலிருந்து உருவாக்குகிறார். இல்ல, கலிமாவினுடைய உழைப்பை ஒருவர் விட்டு விடுகிறார், புடுபோக்காக இருக்கிறார், வணக்கத்தின் மீது நிம்மதி பெற்றிருக்கிறார், அல் குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமில்லை, குர்ஆனினுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையில் கொண்டு வருவதை நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வணக்கங்களின் மூலமாக குழப்பத்தை எல்லாம் விளைவிக்கிறார். வெறும் அமல் மட்டும்தான் இருக்கிறது, அமல்களின் பக்கம் தாவத் அழைப்புகள் குறைந்து போனது என்று சொன்னால் அதை கொண்டு நிம்மதி பெற்று இருக்கக்கூடிய சமுதாயம் குறைந்து போகும். சஹாபாக்கள் இதை விளங்கி இருந்தார். ஏன்னா 3 வகையான இர்திதாத் குழப்பங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஏற்பட்டுச்சு. 3 வகையான குழப்பம். இர்திதாத் என்று சொன்னால் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து வெளியேறுவதற்கு பேர் சொல்லுவாங்க இர்திதாத். முதலாவது வகை இர்திதாத் என்ன சொல்றாங்க? ஃபர்லான அமல்களை, ஃபர்லான விஷயங்களை மறுக்கும் கூட்டம் உருவாகி கொண்டே போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் வஃபாத்தாகி இருக்கிறாங்க. மௌத்தாகி இருக்கும் பொழுது அந்த அதிர்ச்சியிலிருந்து சஹாபாக்கள் இன்னும் மீண்டு எழல. அதற்கு இடையில ஒருத்தன் வாதிடுறான், நானும் நபிதான் அப்படின்னு சொல்லி ஒருவன் வாதிட்டு கொண்டிருக்கிறான். அவன் பெயர் முசைலமா. நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே வாதிட ஆரம்பிச்சிட்டான். நானும் நபிதான், முகம்மதை போலவே எனக்கு வஹி வர ஆரம்பிச்சிருச்சு. எனவே முகம்மதே, நீ அந்த சைடு பாதி எடுத்துக்க, நான் இந்த சைடு பாதி எடுத்துக்கிறேன். என்னங்க, ஏரியா ரவுடி பகுதிகளை பிரிச்சு கொள்வாங்கல்ல, அது மாதிரி இந்த முசைலமா என்ன செஞ்சிட்டாரு, முகம்மதுக்கே லெட்டரை போட்டு, முகம்மதே நீ அரபு தேசத்துல பாதி எடுத்துக்க, எங்கிட்டு நான் கொஞ்சம் பாதி எடுத்துக்கிறேன், எங்கிட்டு வசூல் பண்றதை ஃபுல்லா நான் வச்சுக்கிறேன், உன் சைடு ஃபுல்லா நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே முசைலமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேச ஆரம்பித்தார். பெருமானார் வைத்தார்கள் அவனுக்கு பட்ட பெயர் அல் கத்தா. இவன் சாதாரண பொய்யல்ல, மிகப்பெரிய பொய்யன், மகா பொய்யன் என்பதை பெருமானார் முசைலமாவோடு சேர்த்து வரலாற்று ஆசிரியர்கள் என்னைக்கு சொன்னாலும், அவன் பேரை சொன்னாலும் அவன் பேரோடு சேர்த்து கத்தா, மகா பொய்யன் என்பதாகத்தான் பேர் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சைடு மௌத்தாகி கிடக்கக்கூடிய நேரத்துல முசைலமா வாதிட்டு கொண்டு சென்றான், நானும் நபி. இதை நம்பி சுமார் 40,000 நபர்கள் அன்றைக்கே முர்த்தத்தாகி கொண்டே சென்றாங்க. அன்றைக்கே இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக ஆன பிறகு மிகப்பெரிய கவலை அடைந்தாங்க. ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் நாங்க ஜகாத்தை எல்லாம் ஏன் கொடுக்கணும்,
நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அது எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ளணும், நாங்க டாக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே என்று ஜகாத்தை மறுத்த கூட்டம் இரண்டாவதாக உருவாக ஆரம்பித்தது. ஜகாத்தை மறுத்து கொண்டிருந்தாங்க. அடுத்து மூன்றாவதாக ஜகாத்தை நாங்க கொடுக்கிறோம், ஆனா பைத்துல் மாலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம், எங்களுக்குள் நாங்கள் வைத்துக் கொள்ளுகிறோம் என்று இன்னொரு கூட்டம் தஸ்ஹீலுல் ஃபராயித், ஃபர்துகளை தனக்கு தோதுவாக வளைத்துக் கொள்ளக்கூடிய மூன்றாவது கூட்டம் உருவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இந்த மூன்று குழப்பம். இன்னொரு கூட்டம் மிகப்பெரிய படை எடுத்துக்கொண்டு மதீனா நகரத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தள்ளப்பட்டாங்க. எப்பொழுது இந்த தனக்கு அமீருல் மோமினின் ஹலீஃபாவாக பொறுப்பை எடுத்துக்கொண்டார்களோ அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதல் கட்டளை இதுதான், அன்தும் தக்ருஜூன ஃபீ ஸபீலில்லாஹ், மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் அல்லாஹ்வினுடைய பாதையில படையெடுங்க, வெளியே கிளம்புங்கள் என்பதாக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கட்டளை இட்டாங்க. கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்றால், மதீனா நகரத்தில் எந்த ஒரு ஆண்களையும் நாங்கள் வீதிகளில் பார்க்கவில்லை, எந்த ஒரு ஆண்களும் இல்லை, வயோதிகர்கள், பெண்கள், குழந்தைகளை தவிர யாரும் இல்லை. எந்த அளவுக்கு வருதுன்னா, அன்றைய நேரத்துல மதீனா நகரத்துல யாராவது மௌத்தாகி இருந்தா அவங்கள ஜனாசா தொழுக வைத்து கஃன் தஃன் அணிவிப்பதற்கு கூட ஒரு ஆண்கள் கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கட்டளை, அல்லாஹ்வினுடைய பாதையில் எல்லோரும் வெளியேறி விட வேண்டும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட எல்லோரும் போருக்காக வேண்டி தயாராகிவிட்டார். எந்த அளவுக்கு வருது, அதான் சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ்வினுடைய கட்டளைய நாம உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி வந்துச்சு தெரியுமா? எதிரினுடைய உள்ளத்துல இப்படி விதைத்திருந்தான்